வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த ஒரு 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை பயங்கரமாக பரப்பிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற நியூஸ் வந்து உண்மையோ பொய்யோ எவன் கேட்க போகிறான், நம்ம போடுறோமா அது வந்து வியூஸ் போகுதா போதும் அவ்வளோதான். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக நம்ம ஆதவ் அர்ஜுனாவை வந்து இடைநீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவச்சு அதை டிவிகே சார்பாக போட்டாங்க. இது பயங்கரமான ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீடியாக்கள் ஒரு சில மீடியாக்கள் வந்து ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு வருது, அதை ஒத்துக்கிறோம். ஆனால் மீடியாக்கள் போடுற எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது உண்மையா ஃபேக்கா அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இப்போ என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜயை விருந்துக்கு அழைத்த சீமான் நோ சொன்ன விஜய். சரி, இப்போ இந்த மீடியா போடுற செய்தி எல்லாம் இருக்கட்டும், இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க நீங்க. இதுக்கான விடையை நான் வீடியோவோட இறுதியில் சொல்கிறேன். நான் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டையை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல. சீமானோடு இணைய போகும் விஜய், சீமானுக்கு தூது விட்ட விஜயின் வியூக வகுப்பாளர்கள், விருந்துக்கு அழைத்த சீமான் திரும்பி பார்ப்பாரா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து அவரை வரவேற்றோம். ஏன்னா அவர் வந்து ஒரு வெள்ளை காகிதமாக இருக்காரு, அவர் ஒன்றுமே இல்லைன்றதுக்காக நாங்கள் வரவேற்றோம். அவரோட கொள்கைகள் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையாகவே விமர்சித்தார். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், தளபதி விஜய் அவர்கள் எப்போ ஐஎம் ஷாக்டு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை கூப்பிட்டு சொன்னாருன்னு முதல் கேள்வி எனக்கு. தளபதி அவர்கள் எங்கே ஷாக் ஆனார்? அதாவது தளபதி அவர்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் வந்தார். அவரோட கொள்கை அறிவிக்கிற அந்த மாநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா MP3 ஆடியோலாம் வெளி ஊற்றினார். அவருக்கும் தெரியும் கண்டிப்பாக விமர்சனங்கள்லாம் வரும்ட்டு. அவர் எப்போ இது ஐஎம் ஷாக்டு அப்படின்னு வேறு எப்போ சொன்னார்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இந்த எதிர்வினையை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்க்காம இருந்ததாகவும் சீமானந்தன் விமர்சனம் செய்ததால தாங்கிக் கொள்ள முடியல, ஐஎம் ஷாக்டு அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த விமர்சனத்தோட சீமான் நின்னுட்டாரு. அதாவது இந்த சாட்டை பேசுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நீ பேசு, நான் வேணான்னு சொல்ல, உன் வாய் தான் நீ பேசு இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதிர்த்து இருக்கவனுக்கு காது இருக்குன்றது கொஞ்சமாவது தெரியுமா தெரியாதா? தப்பு இல்லை, இதெல்லாம் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாமா நம்ம? சரி, இப்போ இந்த சாட்டை கேட்குறான்ல, இந்த கேள்விக்கே நம்ம பதில் சொல்லுவோம். நம்ம விஜய் வந்து ஐஎம் ஷாக்டு அப்படின்னு சொன்னதுனால வந்து சீமான் அவர்கள் நிறுத்தினாராம். இதுவே முதல் ஒரு பொய் குற்றச்சாட்டு. இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாயை திறந்தா பொய் சொல்றவனுங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆமகரியில கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாட்டை சொல்றான்ல, உண்மையான காரணம் என்ன? சீமான் எதனால விஜய் அவர்களை விமர்சிக்கிறத நிறுத்தினாரு? விஜய் கட்சியினர் நேரடியாகவே சீமானை தாக்கும் போது கூட அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு சீமான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை நான் விளக்குறேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தவர் எப்படி மாறினாருன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, லாரி மோதி சாவ, கொள்கை இல்லை, கூமுட்டை, பஞ்சு டைலாக் இல்லை, நெஞ்சு டைலாக், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னார்ல சீமானு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணக்கொழுப்பு வாய்க்கொழுப்புன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் வைக்கும்போது வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் போச்சு. சீமான் அவர்கள் வந்து நான் பொத்தாம் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்றது கூட அதுக்கப்புறம் சொன்னார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நேரடியாகவே நாம் தமிழர் கட்சி வந்து திரள் நிதி வாங்கி திங்கிறவங்க அப்படின்னு சொன்னப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவம் வரல சீமானுக்கு. என்ன காரணம் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல தாக்குதல்கள் நேரடியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிகைகள் இடுப்பை கிள்ளிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு கூட சீமான் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னாக்கா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் பேசினார். என்ன காரணம்? அதாவது வந்து இதுக்கெல்லாம் வந்து பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது இவங்க வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தளபதி விஜய் அவர்களை போய் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னாக்கா மக்கள் ஆதரவு நமக்கு பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொய் கணக்கு ஒன்று போட்டாங்க. கடைசியில் பார்த்தாக்கா அப்படியே கொத்து கொத்தா இவங்க கட்சியிலேருந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணுறது சரி கிடையாது, நீங்கள் எடுக்கிறது அரசியலுக்கு அணுகுமுறை ப்ராப்பராக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கட்சியை விட்டு வெளில போக ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ஷாக்கான நம்ம சீமான் வந்து நெல்லையில் போய் தொண்டர்கள் காலெல்லாம் கூட விழுந்தார் இல்லையா? சீமான் போயிட்டு கட்சியை விட்டு போகாதீங்கன்ட்டு அந்த மாதிரி வந்து கொத்து கொத்தா வெளில கிளம்பி போனாங்க. ரீசெண்டாக கூட 3000 பேர் போய் திமுகவில் இணைஞ்சாங்கன்னு ஒரு கதை வேற ஒன்று போயிட்டு. இந்த மாதிரி உண்மையாலுமே பல பேர் சீமான் கட்சியிலிருந்து வெளியில் போனது உண்மை. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட வழியில் தான் அரசியல் பயணிக்காம விஜய் அவர்களை சீனது தான் ஒரு பெரிய காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து பல பேர் பேசினாங்கல்ல இந்த மக்கள் மன்றம் அந்த மாதிரிலாம் வச்சு பேசும்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது அவரோட கொள்கை, அவர் மக்களுக்காக. ஆனால் இதில் டைரெக்டாக தேவையில்லாமல் வந்து குறுக்க கௌசிக் வந்தான்னு ஒருத்தர் தலையை விட்டது யார்? சீமான். இன்னைக்கு சீமான் கட்சி காணாமல் போச்சு. இந்த மாதிரி அவங்க வழியில் போவிட்டா நல்லது. குறுக்க கௌசிக் வந்தான்னு சீமான் நிலைமை தான் எல்லாருக்கும் பேசினாங்களா இல்லையா? உண்மையாக சொல்லணும் அப்படின்னாக்கா விஜயோட பவர் தெரிஞ்சு சீமான் தான் ஷாக் ஆயிட்டாப்ல. ஐயோ தெரியாம மோதிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்க பல பேர் வந்து அப்படியே மாத்தி என்ன பண்றாங்கன்னாக்கா விஜய் ஷாக்டு அப்படின்னு சொன்னதுனால சீமான் விட்டுட்டாருன்னு புருடாகதை விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சரௌண்டிங்கில் வந்து குப்பை அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் வருவாங்க. நான் வந்து உதவி பண்ணுறேங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்றதுக்காக வருவாங்க. எதுக்கு? அந்த பகுதியை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு சில வாலண்டியர்ஸ் வந்து சேர்றாங்க. உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். நான் இப்போ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வரவங்கள நீ எல்லாம் வரக்கூடாது, நான் மட்டும்தான் இதை சுத்தம் பண்ணுவேன், வேறு யாரும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அது ரெண்டு காரணமாக இருக்கும். முதல்
காரணம் ஒன்று அவன் பைத்தியமாக இருக்கணும், இல்லை ரெண்டாவது காரணம் அதை சுத்தம் பண்ணுறதால அவனுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். இல்லைனா அவன் அதை பண்ண மாட்டான்ல. 4 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் ஒன்று அது சுத்தமாகவும் சீக்கிரமாக வேலை முடியும், புரியுதா இல்லையா? ஆனால் இதை நான் மட்டும்தான் பண்ணுவேன், நான் பண்ணுற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாக்கா ஒன்று நீ பைத்தியமாக இருக்கணும், இல்லை அதில் உனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும். இதைத்தான் வந்து இன்றைக்கி சீமான் அவர்களும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது யார் வேணா ஆளலாம், யார் வேணா மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணுவார், வாங்க உங்ககிட்ட நல்ல ஐடியாலஜி இருந்தால் கொண்டு வாங்க, தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே தவிர, ஆனால் இங்கே நான் மட்டும்தான் ஆளுவேன், நான் மட்டும்தான் பண்ணணும், நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்றது என்ன ஒரு அரசியல் தலைவருக்கான அழகா? இப்போ அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான், பொன்மலை செம்மல் சீமான், மக்கள் சேவகர் சீமான் வந்து திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, திமுக அதிமுக வரக்கூடாதுனாக்கா அது ஊழல் பண்ணுற கட்சி. அந்த குப்பை அள்ளுறதுல கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணலை சேர்த்து அள்ளி விற்று அவங்க சம்பாதிப்பாங்க, அதில் ஊழல் பண்ணுறவங்க அவங்கள சேர்க்க மாட்டேன்னா பரவாயில்ல. ஆனால் அதுக்கு நீ யாரையுமே வரக்கூடாது அப்படின்றதுல என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. இல்லை நீங்கள் நல்லா பார்க்கணும், விஜய் அவர்களை மட்டுமே அவர் பேசுனதை வச்சு நான் இங்கே சொல்லலை. அரசியலுக்கே வராத ரஜினிகாந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு கடைசிக்கு வரவே விடாமல் பண்ணிட்டாப்ல. ஏன்னா அவரே சொல்லியிருக்காருல, இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இன்னும் எந்த நடிகருக்கும் அரசியலுக்கு வரணுன்ற எண்ணமே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் வரக்கூடாது? இங்கே அரசியலுக்கு வரவே கூடாதா? யார் வேணால் வரலாம் அப்படின்றது இல்லையா ஜனநாயகத்தில்? இவர் யார் சொல்கிறதுக்கு இவங்க வரணும் இவங்க வரக்கூடாது? அப்போ இவருக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இதை மக்கள் நல்லா தெளிவாக யோசிக்கணும். இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி அப்படின்னாக்கா, தளபதி விஜய் அவர்களை சீமான் அவர்கள் எதுக்காக விமர்சித்தார்? ஆரம்பத்தில் கூட சொல்கிறேன், எதுக்காக விமர்சித்தார்? முதல்ல வந்து தம்பி அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறம் என் எதிரியாக மாறினார், எதனால் விமர்சித்தார்? இன்னைக்கு எதுக்காக வந்து அவரோட நிலைப்பாடு அப்படியே மாற்றிட்டு தம்பி பண்ணுறாருன்னா அதோட தொழில் அதை பண்ணுறாரு, அதெல்லாம் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் நிறத்தை ஏன் அப்பப்போ மாற்றிட்டே வரணும்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது. அதாவது எதனால் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்துச்சு அப்படின்னாக்கா, சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, கொள்கை அறிவிச்சார், திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பேர் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து ஒரு கட்சிக்கு கொள்கை அப்படின்றது. இப்போ கொள்கையை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக கிறிஸ்டோபர் அப்படின்னு பேர் வச்சவன் விஷ்ணுன்னு பேர் வச்சவனுக்கு உதவி பண்ண மாட்டானா, இல்லை விஷ்ணுன்னு பேர் வச்சவன் ஜாகிர் ஹுசேனுக்கும் கிறிஸ்டோபருக்கும் உதவி பண்ண மாட்டானா? கொள்கைக்கும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுக்கு என்ன சம்பந்தம்? இதை எப்படி வந்து நீ செய்ய மாட்ட, நீ இந்த மக்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு சீமான் யாரு? இன்னைக்கு மக்களுக்கு வந்து இது கொள்கை உள்ள கட்சியா, இது கொள்கை இல்லாத கட்சியா, அதெல்லாம் தேவை கிடையாது. மக்கள் படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான் இன்னைக்கு மக்களுக்கு தேவையே தவிர, இவங்ககிட்ட கொள்கை இருக்கு, இந்த கொள்கைக்காரன் மட்டும்தான் எனக்கு செய்யணும், இந்த கொள்கை இல்லாதவன் எனக்கு செய்யக்கூடாதுன்னு மக்கள் எதை எதிர்பார்க்கல. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணுமே தவிர, இந்த கொள்கை உள்ளவன் இதை பண்ண மாட்டான், அதான் சொல்லுவாங்க வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சி பூராவுமே. இல்ல உண்மையிலேயே வந்து மக்கள் மேல அக்கறை இருக்கவன் என்ன பண்ணுவான், சரி வாங்க யார் வேணா வாங்க, இங்க யார் வேணா வரலாம், யார் வேணா ஆளலாம், பிரச்சனை இல்லை, மக்கள் நல்லபடியா இருந்தா போதும்னு நினைக்கிறவன் உண்மையான ஒரு நல்ல தலைவன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் இங்க ஆளணும், விஜயம் வரக்கூடாது, ரஜினியும் வரக்கூடாது, கமலும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் தான் ஆளணும். அப்போ இதில் உங்களுக்கு என்ன சுயநலம் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாட்டை ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, அதில் சொல்கிறாப்புல இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் பொய் செய்தி பரப்பிட்டு வருது, இது வரைக்கும் வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் சரி ஆதவர்ஜனாவும் சரி யாருமே கூட்டணி குறித்து எந்த பேச்சும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அவர்கள் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காப்புல. தமிழக வெற்றியுடைய வீக வகுப்பாளர் கூடிய ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனும் இணைந்து சீமான் அவர்களை சந்திக்க இருக்கிறாங்க, சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்க இருக்கிறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அது உண்மையா பொய்யா அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் சாட்டை சொன்னது அது ஒரு பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா பொய்யான்றதை நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து இந்த சாட்டைக்கு குசும்பு எவ்வளோ அதிகம்னு யோசிச்சு பாருங்க நீங்க. அடுத்து ஒரு விஷயம் சொன்னாப்புல, அதாவது வந்து அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் கேட்டு சீமான் அவர்கள் இறங்கி வந்து, எப்படி விஜய் அவர்கள் கேட்டு சீமான் அவர்கள் இறங்கி வந்து கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் செய்தி பரப்பிட்டு இருக்கான். அவர் அறிவித்த பிறகும் கூட அரசியல்ல வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிற மாதிரி ஒருவேளை விஜய் அவர்கள் கேட்டு சீமான் இறங்கி வந்து கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லி தான் இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடுது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எவ்வளவு வாய்க்கொழுப்பு பார்த்தீங்களா இது சாட்டைக்கு. அதாவது விஜய் அவர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணுமா, சீமான் அண்ணே வந்து என் கூட கூட்டணி வச்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ், நீங்க வந்து அப்படியே ஒரு எலெக்ஷன்லேயும் நீங்க தானே சீஃப் மினிஸ்டர் ஆகுறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் இறங்கி வரணுமா, சீமான் அவர்கள் இரக்கம் காட்டணுமா. சீமான் அவர்கள் சரி போயிட்டு போ வா, உனக்கு ஒரு சீட்டு தரேன் 2 சீட்டு தரேன், சீமான் அவர்கள் விஜய் அவர்களை கூப்பிடணுமா சாட்டை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் எவ்வளோ ஒரு வாய்க்கொழுப்பு.
இதை தான் சொன்னேன் நான். வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? எதிர்த்தரகவனுக்கு காது இருக்குன்றது கொஞ்சமாக யோசிக்கணும் இல்லையா? தப்பில் யோசிச்சு பாருங்க நீங்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று வேற சொல்கிறாப்புல, இதுதான் பயங்கரமான காமெடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்தவரை அண்ணன் யார் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. இப்போ திராவிடம் ஈவேராவும் ஏற்றுக்காத ஆள் யாரு? இப்போ திராவிடத்தையும் ஈவேராவையும் ஏற்றுக்கொள்ளாத ஆள் இங்கே யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்களை ஏற்றுக்கிறாங்க. திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் வாய்ப்பே கிடையாது. ஸோ யாருமே ஏற்றுக்கல. இப்போ என்னன்னா, அந்த சாட்டை சொல்றதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாதுன்னு சொல்ற நீ ஏன் டிவிகே அப்படின்ற அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரல? ஒரு பெரிய கேள்வி வர. டிவிகேல வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ திராவிடத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டாரு. ஈவேரா அவருடைய கொள்கை தலைவர் அப்படின்றது தெரியும். இப்போ ஈவேராவையும் ஏற்றுக்கிட்டாரு தளபதி அவர்கள். அப்போ நீ வந்து டிவிகேவையும் ஏற்றுக்க மாட்டேன்றது உன் வாயில வரணுமா இல்லையே? டிவிகேன்ற வார்த்தை உன் வாயில வரல. யாரோட கூட்டணி வைப்பாரு? யார் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடன் சீமான் கூட்டணி வைப்பார். திராவிடத்தையும் ஈவேராவையும் ஏற்றுக்கொள்ளாத, பாஜக அல்லாத, காங்கிரஸ் அல்லாத, திமுக அல்லாத, அதிமுக அல்லாத கட்சிகளோடு அண்ணன் சீமான் கூட்டணி வைப்பார். இப்போ இந்த சாட்டை பேசின இந்த மொத்த கண்டனோட வீடியோவோட தலைப்பு என்ன ஆக்சுவலா? அதாவது மீடியாக்கள் பொய் செய்தி பரப்பிட்டு வருது. அதாவது சீமான் அண்ணன் வந்து யாரையும் கூட்டணிக்கெல்லாம் கூப்பிடல, அவங்க சைட்லேருந்து யாரும் வந்து பேசவும் கிடையாது, வியூக வகுப்பாளர் யாரும் வந்து பேசவும் கிடையாது, மீடியாக்கள் பொய் செய்தி பரப்புது, டிவிகே சார்ந்து நாங்கள் எந்த கூட்டணி இல்லைன்றது தானே உன்னோட தலைப்பு. அப்போ நீ இங்கே டிவிகே கூட கூட்டணி இல்லைன்றதை அழுத்தமாக சொல்லணுமா இல்லையா? ஏன் டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி கிடையாது, காங்கிரஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிவிகே பேரை மட்டும் சொல்லலைன்னா அப்போ என்ன காரணம்? சீமான் அண்ணன் வந்து கூட்டணிக்கு வந்தா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு 2021 24 பலகட்ட பேச்சுவார்த்தைகள், அதாவது பலகட்ட பேச்சுவார்த்தைனா பல தலைவர்கள் மூலியமாக ஒரு இடத்துல கூட சீமான் காது கொடுத்து கூட கேட்கல. சற்ற சாத்தி பூட்டு போட்டு சாவி தூக்கி தூர போட்டார். அதிமுகவோட தலைவர் வந்து பல தடவை சீமானை அழைத்து கூட்டணிக்காக பேசியிருக்காராம். ஆனால் வந்து சீமான் வந்து செவி சாய்க்கவே இல்லையாம். 2021, 24 எல்லாத்துலேயுமே வந்து கூட்டணிக்காக அதிமுக பலமுறை கூப்பிட்டும் கூட சீமான் வந்து ஷட்டர் க்ளோஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாராம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுகவுக்கு க்ளோஸ் பண்ண ஷட்டரை ஏன் டிவிகேக்கு க்ளோஸ் பண்ணல? ஏன் டிவிகேன்ற வார்த்தை உங்கள் வாயில் வரல? டிவிகே உடன் கூட்டணி கிடையாது அப்படின்ற வார்த்தை ஏன் உங்கள் வாயில் வரல? எனக்கு ஒரு பெரிய கேள்வி. உடனே இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டக்கூடாது, அப்போ என்னங்க நாம் தமிழர் கட்சியோட டிவிகே கூட்டணியான்னு கேட்டக்கூடாது. கடைசியாக சொல்கிறேன், இந்த சீமானும் சாட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு விளம்பர பைத்தியம். நமக்கு தெரியும்ல, எப்படியாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னோட பேரை சொல்லிட மாட்டாரா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பேரை ஒரு தடவையாவது திட்டியாவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற கும்பல் தான் இந்த சீமானும் சாட்டையும். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து போன ப்ரெஸ் மீட் அப்போ சொல்லிட்டாப்ல, எதுக்காக இந்த பட்ஜெட் உருட்டுன்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா திமுக காரங்க, அதுக்கு வந்து இந்த 100 LED திரையரங்கு அப்படிலாம் வச்சு அந்த 100 LED டிஸ்பிளேலாம் வச்சு அப்படியே திரைப்படுத்தி காட்டணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டை காட்டாமல் சீமான் பேசின ப்ரெஸ் மீட் எடுத்து காமிச்ச உடனே அதை வந்து கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு. யாரை கிண்டல் பண்ணி? திமுகவை கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காப்புல. நாம் தமிழர் கட்சி சீமானோட எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே வந்து சாட்டை ஒரே பெருமை கௌரவப்பட்டு சீமானை பற்றி எடப்பாடி அவர்கள் பேசிட்டார் அப்படின்னு உடனே கூட்டணிக்கு கூப்பிடுறாரு எங்களை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்படி ஒரு உருட்டுறது அப்படியே. இல்லை, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீமான் அவர்கள் யார்? ஒரு மினிஸ்டரா, இல்லை ஒரு எம்பியா, இல்லை ஒரு எம்எல்ஏவா? அதெல்லாம் விடுங்க, ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலராக வந்திருக்காரா சீமான்? அப்புறம் சீமான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதிமுக கெஞ்ச போகுது? அதிமுக 65 சீட்டு போன எலெக்ஷனில் இந்த தடவை கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் சீமானுக்கு என்ன இருக்கு? அப்புறம் ஏன் எல்லாரும் வந்து சீமான் தான் வேணும், சீமான் தான் வேணும் கூப்பிட போறாங்க? ஏன் சாட்டை இந்த அளவுக்கு உருட்டுறான்? இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்கணும் இவன் எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுறான் அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். இல்லை, நீங்கள் பாருங்க, சீமான் வந்து ஒரு பெரிய கூர்க்கா. சீமான் உண்மையிலே சொல்கிற ஒரு சரியான ஜோக்கர். ஆக்சுவலாக அவருக்கு என்ன பேசணும், எங்கே எப்படி என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் கொடுக்குற பில்டப் பார்த்தீங்கன்னா சாட்டை அண்ணே வந்துட்டாரு, அண்ணே நடக்கிறாரு, அண்ணே உருளாரு, அண்ணே பிறறாரு, ஊர்பட்ட பில்டப் கொடுத்துட்டு கிடப்பான். இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு பேசிட்டு அதே ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு இப்படி கை கட்டி நின்று ஃபோட்டோ எடுப்பாரா? யோசிச்சு பாருங்க நீங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பல அடி ஒத்த மெதி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு தலைகள்லாம் வாரிக்கிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுங்க, இவ்வளோ அடிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா இவங்களுக்கு? உண்மையிலே சொல்கிறேங்க, அவர் பாவங்க. சீமான் வந்து அந்த பிஞ்சு நெஞ்சு பஞ்சு பாடி அப்படிங்கிற மாதிரி அவர் டம்மி பீஸ் தான் உண்மையிலேயே. அவர் உசுப்பேத்தி இந்த உடம்பே ரணகலமாக்குறது யாருன்னா கூட இருக்க தம்பிகளும் இந்த சாட்டை மாமா பயிலும் தான். இல்லைன்னா அவர் பாட்டு ஒரு நல்ல அரசியல் ஏதோ ஒன்று பசங்க கிட்ட இந்த ஆமகரி கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருப்பாப்புல. அவரை கொண்டு வந்து தெருவில் விட்ட மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருக்காங்க உண்மையிலேயே. அது காரணம் முழுக்க யாருன்னா இந்த சாட்டை மாமா பைய தான். எனக்கு எதை பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாட்டை பேசினதுக்கு அப்புறமா சரி ஏதோ பேசிட்டு போறான்னு பார்த்தா கீழே ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் பல கமெண்ட் என்ன படிக்க வச்சுன்னா பார்த்துக்கோ, அந்த அளவுக்கு உருக்கமான கமெண்ட் அப்படின்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு, 2026 நாம் தமிழர் கட்சி வெல்வது உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. எத்தனை எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னு தெரியல, இப்போ எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கூவுற கூவு இருக்கு இல்லையா, டேய்
போதும்டா நிறுத்துங்கடா, இது மேலே பேசாதீங்க பாவன அண்ணன் அவ்வளோ அடி வாங்கியிருக்காரா, இதுக்கு மேலே உடம்புல இடம் இல்லடா அடி வாங்குறதுக்குங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவு கூவிட்டு இருக்காங்க. அவன் ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. அது கூட பரவாயில்ல. அடுத்து ஒருத்தன் சொன்ன பாருங்களேன், மற்ற கட்சியில் இருந்து கொண்டே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போர் சங்கம் அப்படின்னு வேற போடுறான். மற்ற கட்சியில் இருப்பானா அவன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறானா அவன். இது எவ்வளவு பெரிய வேடிக்கை பத்தியா? இந்த கொடுத்த காசுக்கு மேல கூவுறதுனால அது இதுதான். தமிழ்நாட்டின் பொக்கிஷம் எங்கள் அண்ணன் சீமான் அப்படின்னு ஒருத்தன் வேற போட்டு வச்சிருக்கான். இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கான் இல்லையா, அவன் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவனே அது கமெண்ட்ஸ் வர போட்டிருக்கான். எப்படி தன்னை எவனும் ஒரு கமெண்ட்ஸ் போட மாட்டான் பெருமைப்படுத்தி, தானே போட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அண்ணா விஜயை நீங்கள் கையாளும் விதம் தான் வேற லெவல் அப்படின்னு வேற போட்டு வச்சிருக்கான். சத்தியமா சொல்றது வேற ஒன்றும் போடல, அவனே தான் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. நாங்க பார்க்கலையா இவர் விஜயை கையாண்ட விதம்லாம் நாங்க பார்க்கலையா? வாரிசு படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் இறங்கி நடிச்சிருக்காரு விஜய். இதுல இறங்கி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள நடிகர். உண்மையில சொன்ன சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தை பார்த்த பிறகு சூப்பர் ஸ்டார் விஜய்னே அடுத்த படத்துல போடலாம். இவருக்கு எந்த அளவுக்கு கையாண்டாருன்னு எங்களுக்கு தெரியுமே. அடுத்து சீமான் அரசியல் சூப்பர் ஸ்டார். இதெல்லாம் கேட்கறதுக்கே எவ்வளவு காமெடியா இருக்கு. அரசியல் சூப்பர் ஸ்டாரா, ஆனா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம மொத்தம் ஃப்ளாப் ஆயிட்டு கிடக்குது. இவர் அரசியல் சூப்பர் ஸ்டாரா. சரி, இப்போ வீடியோவோட இறுதியில் நீங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த கூட்டணி நடக்குமோ நடக்காத, பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. உண்மையிலேயே சொல்லணும்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு. தூது விட்ட சீமான், நோ சொன்ன தளபதி விஜய். புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நல்லா புரியும் வகையில் சொல்கிறேன் பாருங்க. எல்லா கட்சிகளுக்கும் நோ சொன்ன சாட்டை ஏன் டிவி கேட்க மட்டும் நோ சொல்லலை? ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும்ல. திராவிடத்தையும் இவர் ஆதரிக்கிறாரு, ஈவேராவையும் ஆதரிக்கிறாரு, அப்போ டிவிக்கே நோ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? டிவிக்கேன்ற பேர் கூட வரவே இல்லை. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க மைண்டில் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் டிசைட் பண்ணுறதுக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா? இப்போ சாட்டை துறைமுகம் ஏதாவது வாயகியை விட்டுட்டு நாளைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து சாட்டையால் தான் இந்த கூட்டணி நடக்காம போச்சு அப்படின்னாக்கா சாட்டைக்கு சம்பவம் கன்ஃபார்ம் ஆயிரும் இல்லையா? சீமானே போட்டு துவைச்சு எடுத்துருவாப்புல இல்லையா? அதனால தான் சாட்டை வாய் விடாமல் இருக்காப்புல.